திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு முழுமையாக பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என தற்போதைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் ரமேஷின் இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக அமைச்சர் ரமேஷுக்கு அனுபவம் குறைவு என்றும் அதிகாரிகளை மிரட்டுவதுடன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் செயல்படுவதாகவும் சேகர்பாபு விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் ரமேஷ், சேகர்பாபு கூறுவது போல நான் அரைக்குறையாய்த்தான் இருக்கிறேன். அதாவது அறநிலையத்துறையில் திமுகவினர் செய்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் எனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. முழுமையாக தெரிந்த பிறகு சேகர்பாபு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என கடுமையாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் திமுக ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தனக்கு அனுபவம் குறைவு என்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் ரமேஷ், கோயில் பணத்தை கொள்ளையடிப்பதிலும் முறைகேடு செய்வதிலும் நிர்வாக சீர்கேடு செய்வதிலும் எனக்கு அனுபவம் குறைவுதான். ஆனால் அதை கற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை என்று கூறினார். அதேபோல் ஒரு பணியை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதை மிரட்டல் என்று கூறினால் உண்மையான மிரட்டல் என்றால் என்ன என்றும் சேகர்பாபுவை நோக்கி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து கோயில் பணிகளுக்காக தன்னை சந்தித்த பல உபயதாரர்கள் கடந்த திமுக ஆட்சியில் ஒரு பணியை தொடங்கிய பிறகு அதை முடிப்பதற்குள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தங்களிடம் கூறியதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். தற்போது அந்த நிலை மாறியிருப்பதாகவும் பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உபயதாரர்கள் கூறியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் கடந்த ஆட்சியின் நிர்வாக நடைமுறைகளையும் தற்போதைய ஆட்சியின் செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு அமைச்சர் ரமேஷ் விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் சேகர்பாபு வேண்டுமானால் கோயில் உபயதாரர்களை மிரட்டி வீடியோ எடுத்து வைத்திருக்கலாம். எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். ஆக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ் தற்போது நேரடியாக கடந்த திமுக ஆட்சியின் அறநிலையத்துறை நிர்வாகம் மற்றும் அதில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் ரமேஷ் கூறும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சேகர்பாபு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பதே தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கும் முக்கிய கேள்வியாக இருக்கிறது.